ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் நடந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ ஏ டைப் சீரியஸ் அந்த கொஸ்டினில் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 29வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எழுத்தறிவு விழுக்காடு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் 63.8, 80.3, 82.14, 74.04 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து 80.3 வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டிக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு 80.09 அதுதான் கரெக்டு. அதுதான் வந்துட்டு கரெக்டு. இது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் செகண்டு, அதாவது போன வருஷம் புக்கில் செகண்ட் வால்யூம் சொல்லிட்டு 2ஆக கொடுத்தாங்க. ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் 2ஆக கொடுத்தாங்க. அந்த புக்கில் உள்ளது. அதில் போய் பார்த்தீங்கன்னா 80.09% சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால் இது யாருனாச்சும் வேறு யாரும் தப்பாக எழுதுனா கூட இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதாவது கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி இதுக்கு வந்துட்டு ஒரு 1 மார்க் வாங்கலாம். இதில் ஏன்னா அவங்க ஆப்ஷன் வந்து 80.3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு 80.09 தான் கரெக்டு. அதனால் இந்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மார்க் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சேலஞ்ச் பண்ண சொல்லும்போது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி வேறு எதுனாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி 9th புக்லேயும் பார்த்தீங்கன்னா 9th புக்லேயும் 80.09 தான் கொடுத்துருக்காங்க. வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 9th புக்கு பேஜ் நம்பர் என்னன்னு தெரில, ஆனால் 9th புக்கில் இருக்குது. இது 10th புக்லேயும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு 7வது பாடம் நினைக்கேன், புவியியலில் 7வது பாடம்னு நினைக்கேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நியூ புக்கில் புவியியல் 7வது பாடம்னு நினைக்கேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் தெரில, செக் பண்ணி பாருங்கள்.